GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு பவுன் போடுறாங்க. ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. நீங்க தான் வசூல் மன்னர்களாச்சு. சொல்லுங்க நல்லா. இந்த பொண்ணு வந்து ரெக்க கட்டி பறக்குது மனசுதான். குடிச்சிட்டு வந்துட்டு ஒரு நாள் கம்ப்ளீட்டா எல்லா க்ளோத்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு நியூடா வீட்டை சுத்தி நடக்கிறார். பாட்டு பாடிக்கிட்டே நடக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவ வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார திடீர்னு ஒரு நாள் பார்க்குற மிக்சியை காணும். சாப்பாட்டு பொருள் எல்லாம் வந்து அரை மூட்டை அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல திடீர்னு 1/4 மூட்டை தீராது இல்ல சார். ஃப்ரிட்ஜ் எல்லாம் தூக்கிட்டு போய் வித்துட்டோம் சார். லாண்ட் ஆர்டர்ல போனா ஏன் உன் புருஷன் தானமா எடுத்துட்டு போன, நீ எல்லாம் ஒரு பொம்பளைய அப்படின்னு எல்லாம் பேசி திட்டிடுறாங்க அந்த ஸ்டேஷன்ல. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீதன பொருட்கள்லாம் யாருது சார்? மனைவியோட தான். அப்ப திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்றதுல தப்பு கிடையாது. செக்ஷுவலா வந்து படு அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். அதுக்கு கூப்பிடும் போது இவ சொல்ற, என்னால இந்த நாத்தத்தோட என்னால இருக்க முடியாது அப்படின்னு. அப்ப நீ வேற யாரையோ வச்சிருக்க. என்னன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்படி வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியறது இல்லை சார். நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். வழக்கியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கம் போல இந்த வாரமும் மேடம் ஒரு சூப்பரான வழக்கோட நமக்காக காத்திருக்காங்க. மேடம், நானும் உங்களை போல ஆர்வத்தோட இந்த கேஸுக்குள்ள நுழைய மேடம் வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். நீங்க தான் சொல்லுங்க. நான் கதை சொல்ல போறேன் உங்களுக்கு. நடக்காத கதை அல்ல, மறுபடியும் ஒவ்வொரு வாரமும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நடந்த கதை, நம்முடைய நீதிமன்றங்களில் நடந்த விஷயம், நான் நடத்தின கேஸ்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை. அவங்க அப்பா வந்து ஒரு முக்கியமான இடத்துல ஏதோ வேலை செஞ்சுருக்கார் போல். அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ பொண்ணுக்கு நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய உழைப்பில் சேமித்து வச்சு சரி கல்யாண வயசு வருகிற பொழுது அவர் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குற போது இந்த பொண்ணு வந்து, இல்லைப்பா நான் வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏம்மா கல்யாணமே இப்போ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, இல்லை நான் பார்க்குற மாப்பிள்ளைகளை கல்யாணம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பொண்ணு, இல்லைப்பா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், நாங்கள் ஒரு 1.5-2 வருஷமாக நாங்கள் நல்ல பழக்கத்தில் இருக்கோம், நல்ல பையன் பாவன், எனக்கு அவனை தான் வேணும். எப்படியோ உள்ளே வந்துடுறாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு காரணத்தில் வந்துடுறாங்கன்னு வச்சுங்க. காதலுக்கு கண் இல்லை சார். ரெண்டாவது அப்போது வந்து பொதுவாகவே காதலிக்கிறவங்களுக்கு வந்து நல்லது மட்டும்தான் தெரியும், உங்களுடைய பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் தெரியும், நெகட்டிவ்ஸ் வந்து தெரியாது. காதலுக்கு முன்னாடி நீங்களும் திட்டமிட்டு உங்க பாசிட்டிவ்ஸை மட்டும்தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் பெண்களும் இதை தான் பார்ப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அவருடைய நெகட்டிவ்ஸ் என்ன, அவங்க என்ன பொய் சொல்லியிருக்காங்க, நம்ம எதிர்பார்த்ததுல எது ஏமாந்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியும். ஸோ இவ வந்து கேட்குறா, இல்லைப்பா நான் அவரை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அழுகிறா, அடம் பிடிக்கிறா, 4 நாள் சாப்பிடாம கிடக்கிறா. அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ரொம்ப அன்பு. அதனால் என்ன பண்ணுறாரு, இல்லைம்மா பண்ணிடலாம், நீ கவலைப்படாத, நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு விசாரிக்கிறேன். அவர் எங்கே போய் விசாரிப்பார்? தெரிஞ்சது யாராவது ஒருத்தரை கேட்டால், அந்த பையன் எப்படின்னு கேட்டால் நல்ல பையன்னு சொல்லுவாங்க. தெரியாது, அவங்களுக்குமே தெரியாது, உள்ளே எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சரின்னு சொல்லி அவர் வந்து கல்யாணம் பண்ணுறார். கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு பவுன் போடுறார். நிறையெல்லாம் இல்லை, ஒரு 6 பவுன் 7 பவுன் அந்த மாதிரியான பவுன் போடுறாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேணுங்கிற ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. நீங்க தான் வசூல் மன்னர்களாச்சே. சொல்லுங்க நல்லா. எல்லாத்தையும் வச்சுட்டு எடுத்துட்டு கொடுக்குறாரு. அது ஒரு சமுதாய நல கூடத்தில் வச்சு, அவங்க ஸ்டேட்டஸ்க்காக இதை சொல்கிறேன், சமுதாய நல கூடத்தில் வச்சு அந்த திருமணம் நடக்கிறது. அவங்க அப்பா வந்து கண்ணில் கண்ணீர் வர அவர் வந்து தன்னுடைய மகளுடைய திருமங்கல்யம் பூட்டுற விஷயத்தையெல்லாம் பார்த்து இருக்காரு. எப்படியா அவர் நினைச்ச மாதிரி இந்த பொண்ணு வந்து ரெக்க கட்டி பறக்குது மனசுதான். நினைச்ச வாழ்க்கை இல்லை, நேசித்த வாழ்க்கை கிடைச்சிருச்சு, அப்படிதான் அதை சொல்லணும். அப்புறம் அது கிடைச்சதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் என்னாச்சு, 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியாச்சு. அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு பார்த்து இருந்துக்கோங்கிறாரு. அவர், நான் பார்த்துப்பேன் மாமா, நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. இந்த பொண்ணும் அங்கே போகிறா. 2-3 மாதம் அப்படிங்கும்போது பரவாயில்லையாக தான் இருக்கிறாரு மாப்பிள்ளை. ஏதோ வேலைக்கு போகிறாரு, அதாவது நிரந்தரமான ஒரு வேலை கிடையாது. அதனால் என்னென்ன வேலை கிடைக்குதோ அதெல்லாம் அவர் பார்ப்பார். பர்டிகுலர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டை தூக்குறதா இருக்கலாம், ஒரு கம்பெனியில் போய் 4 நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு துணி கடையில் போய் சேல்ஸ்மேன் வரல, வேலைக்கு ஆள் தேவைன்னு கேட்டால் ஒரு 4 நாள் அங்கே போய் வேலை செய்வாராக இருக்கும்.
ஏதோ ஒன்று சம்பாரித்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏற்கனவே அப்பா எல்லாம் வாங்கியும் கொடுத்துருக்காரு. அப்போது இப்படி தான் இருந்தது. சரி பரவாயில்ல போல இருக்குது அப்படின்னு அவள் நினைக்கிறா. ஆனால் ஒரு 3 மாதம் ஆகும்போது தான் அவளுக்கு தெரியுது, 3-4 மாதத்துல தான் ராத்திரி லேட்டாக வராரு அப்படின்னு பார்க்குறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா, அவர் வந்து தண்ணி போட்டு வராரா. அப்போது அவள் சொல்கிறா, எனக்கு பயமாக இருக்குங்க, நான் உங்களை இதெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல, உங்களுக்கு இதெல்லாம் எத்தனை நாள் பழக்கம், இதெல்லாம் வேண்டாங்க, குடும்பத்துக்கு ஆகாது, வேண்டாம். இல்லை நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணாங்க, அங்கே வந்து வேற வழி இல்லாமல் நான் குடித்தேன், சோசியல் ட்ரிங்க்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு அந்த மட்டமெல்லாம் கிடையாது, அதை தாண்டிய ஒரு இது. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அன்றைக்கெல்லாம் வரலையே. இல்லை அன்னைக்கு அவங்களால வர முடியல, அவங்க ஏதோ ஒரு இது. அவர் பாட்டுக்கு கதையாக விடுறார், கேட்டுக்கிறாங்க. அப்போ என் மேலே ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆஹா, காதலில் ஒருத்தன் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டா அது நடந்துருவான், அப்படி தான் நடப்பான் அப்படின்னு இந்த பொண்ணு நம்பிட்டு எல்லாத்தையும் பேசுது. ஸோ என்னென்னா, நான் இனிமேல் பண்ண மாட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஆரம்பிச்சது, அப்புறம் 1 வாரத்துக்கு ஒரு தடவைன்னு ஆரம்பிச்சது, அப்புறம் நினைக்கிற போதெல்லாம் வந்து அந்த மாதிரி நடந்துட்டாங்க. அப்போது இந்த தண்ணிக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கனால போய் வேலையெல்லாம் செய்யணுன்னே தோணாது. அவனுக்கு வந்து மனம் வந்து கிளியராக இருந்தால் தான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், எப்போ போகணும், இதெல்லாமே ஒரு சிஸ்டம் தானே. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப்பில் தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் ஆகியிருப்போம். காலையில் எந்திரிச்சா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சாப்பிட்டுட்டு எங்கே போகணும், பள்ளிக்கூடமாக இருந்தால் படிக்க போகணும், காலேஜாக இருந்தால் படிக்க போகணும், வேலையாக இருந்தால் சாப்பாட்டு மூட்டையோடு போடணும். இதுதானே நம்ம எல்லாருமே அது மாதிரி தான், இந்திய சமூகத்தில் அப்படித்தான். அப்போ ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான், குடிச்சிட்டு வந்த நாட்கள்லாம் வெளியவே போகிறதில்ல, இங்கேயே கிடக்குறான். அவளும் சொல்லி சொல்லி பார்க்குறா, கேட்கறதில்ல. அப்புறம் அவங்க அப்பா இவ போய் அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குங்கப்பா, அடிக்கடி வேலைக்கு போகாமல் லீவ் போட்டு. இவர் நேராக வந்து, ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணலாமா தம்பி, நீயே உன்னை நம்பித்தானே நான் பொண்ணை கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன குறை வச்சேன். அவர் நல்லவராட்ட அப்படியே பதுங்குறாரு, பம்புறாரு. ஆனாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, சாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு போட்டுட்டு நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கொஞ்ச நாள் அதுவும் காணாமல் போகுது. சாப்பாட்டு பொருள் எல்லாம் வந்து 1/2 மூட்டை அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் திடீர்னு 1/4 மூட்டை தீராதில்ல. இதுக்கு நடுவில் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. நல்ல பேர், அழகான பேர் வைக்கிறாங்க, சந்தோஷமாக ஒரு 4 நாள் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணுறான். அப்புறம் இந்த பொண்ணு அந்த சமயத்துக்கு அப்புறமா குழந்தை பிறந்து ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறான், நிலைமை வந்து சுத்தமாக மோசமாக போயிருக்கு. இவன் தண்ணி போட்டுகிட்டே இருக்கிறான், வெளியே சுற்றுறான், எந்த நேரத்துக்கு வருவான்னு தெரியாது. அப்புறம் வீட்டில் ஏதாவது கேட்டால் முன்ன மாதிரி அமைதியாக இருக்கிறது இல்லை. யார் வந்து ப்ராமிஸ் பண்ணினாங்களோ அந்த ஆளும் தன்னுடைய ப்ராமிஸ் எல்லாம் கீப்பப் பண்ணுற மாதிரியே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாரு, கெட்ட வார்த்தையில் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ சொன்னால், இந்த பாரு, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது, என்னை எங்கள் அப்பா ராசாத்தின்னு கூப்பிடுவார், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, என்ன அப்படி வளர்ந்தவனா நீ என்ன இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு. ஆமாம், உனக்கு அவ்வளோதாண்டி மரியாதை அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து இந்த பொண்ணு ஆரம்பித்தா இந்த வேறு வழி இல்லை, நீ அப்பா வாங்கி கொடுத்த சாமான்லாம் தீர்ந்து போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுவாவோ, சரின்னு பக்கத்தில் வீட்டு வேலை ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். அவள் சாதாரண படிப்பு தான் படிச்சுருக்கா, அவளுக்கு ஒன்றும் பெருசாக வேலை கிடச்சிடாது. ஸோ வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாள். இதுக்கு நடுவில் அவங்க அப்பா இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, சொல்லி பார்த்தாரு, திருந்தலை. நீங்கள் வாங்க, உங்களுக்கு தண்ணி போடணும்னா நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் கூட சேர்ந்து போடலாம், என்ன இல்லைங்க, அளவாக போடுங்க, நீங்கள் வந்து தப்பாலாம் நடக்கக்கூடாது. எதுக்காக இதை சொன்னார்னா, குடிச்சிட்டு வந்துட்டு ஒரு நாள் கம்ப்ளீட்டாக எல்லா க்ளோத்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூடாக வீட்டை சுற்றி நடக்கிறார், பாட்டு பாடிக்கிட்டே நடக்கிறாரு. இப்போது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. அதெல்லாம் வந்து பொண்ணு சொல்லிட்டு, அப்பா என்னால் முடியலப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்ன உடனே தான் இந்த வார்த்தை, உனக்கு தண்ணி போடணும்னா நீ என் வீட்டுக்கு வா. நீங்கள் சொன்ன மாதிரி அவன் தண்ணி போடுறத ஊக்குவிக்கிறதுக்காக அதை சொல்லலை, புரியுதா? எதுக்கான அவனை சேனலைஸ் பண்ணணும். சரி வேணுமா, குடிச்சிட்டு போகிறான், நம்மளா வாங்கி கூட கொடுத்துடலாம், குடிச்சிட்டு அந்த நேரத்தில் தட்டி எழுப்பி அளவாக குடிச்சிட்டு தட்டி எழுப்பி வேலைக்கு போக வச்சு, அப்படி தான் அவர் நினைக்கிறார். பட் அவருடைய முயற்சிகள் எதுவுமே பயன் அளிக்கிறதில்ல.
வீட்டு வாடகை கொடுக்கறதில்ல. அப்போது வீட்டை வாடகைக்கு விட்டவங்க அவங்க வந்து வாடகை கொடுக்கல, நீ எல்லாம் எதுக்கு இருக்க, மானம் இருந்தால் இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு வார்த்தையெல்லாம் பிரயோகங்கள்லாம் இந்த கந்து வட்டி வசூல் பண்ணுறவங்க பார்த்துருக்கீங்களா, என்ன மாதிரியெல்லாம் பேசுவாங்கன்னு. அதே மாதிரி பேசுவோம். இவளுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ பேசாமல் நீ நம்ம வீட்டுக்கே வந்துருமா, நம்ம வீட்டில் இருந்துக்கோ, குழந்தையனையும் அவர் இங்கே இருக்கட்டும், நம்ம சரி பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அவள் அங்கேயும் போயிடுறான். போனால் வீட்டு வேலைக்கு செய்யணும் போகணும். ஆனால் அந்த சமயத்தில் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அவர் வந்து இறந்து போயிடுறார். ஒரு மிகப்பெரிய மரண அடியாக அவளுக்கு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறா, வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வீட்டில் அண்ணன் வந்து பார்க்குறான். ஸோ அந்த சமயத்தில் அவளுக்கு தெரியறதில்ல அண்ணனுக்கு உரிமை இருக்குதுன்னு நினச்சிட்டு அவள் என்ன பண்ணுறா, வேற ஒரு இடத்துக்கு இடம் மாதிரி ஒரு சின்ன வீட்டில் போய் கொடுத்தன இருக்கிறா. மறுபடியும் வீட்டு வேலை செய்ய போயிடுறா. இவள் வெளியே போயிட்டு வேலை செய்கிற இடத்துல ஏதாவது கொடுப்பாங்க. மார்னிங் வேலை செஞ்சு முடிக்கும்போது ஒரு டிஃபன் கொடுத்து அனுப்புவாங்க, இல்லை பழசு ஏதாவது இருந்தால் கொடுப்பாங்க, அல்லது யாராவது கிஃப்ட் கொடுத்தது வேஸ்ட்டாக இருந்தால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு கொண்டு வந்து வச்சா அந்த குழந்தைகிட்ட இருந்து அடித்து பிடிங்கி இந்த ஆள் திங்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் இவர் ரொம்ப அழுகிறா. அந்த பையன் சொல்கிறான், அம்மா அப்பா திட்டுறாருமா, என்னென்னவோ சொல்கிறாங்க, எனக்கே புரியலை, என் கையில் இருந்து. சரி நீ ஒன்று பண்ணு, ஒன்று நான் ஸ்கூலில் சேர்த்துறேன்னு சொல்லிட்டு 3 வயசு ஆகிற வரைக்கும் வச்சுருந்து 3 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துக்க மாட்டாங்க 5 வயசு இல்லாமல். ஆனாலும் ஏதோ சொல்லி கிள்ளி காசு கொடுத்து ஏதோ பண்ணி போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார திடீர்னு ஒரு நாள் பார்க்குற மிக்சியை காணோம். என்னடான்னு கேட்டாக்க பார்த்தா இவன் வேட்டி அவந்து கிடக்க வீட்டுக்குள்ளே உருண்டுட்டு இருக்கிறான் உள்ள. அப்புறம் கேட்குறான், என்னங்க ஆச்சுன்னா, அதெல்லாம் போச்சு. எங்கே போச்சு, தண்ணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டான், இனிமே தொட மாட்டேன். இவ கெஞ்சரா அழுகிறா, இனிமே தொட மாட்டேன், குழந்தை மேலே சத்தியம் அப்படின்னு. குழந்தை இவ சொல்கிறா, நீ நிறைய சத்தியம் பண்ணி ஏமாத்திட்ட, அதனால இனி உன்னோடலாம் நான் இருக்க முடியாது, அதனால மாட்டேன் அப்படிங்கிறா. இல்லை என்னை விட்டுட்டு போயிடாத, நான் இங்கேயே இருக்கிறேன், நான் எந்த தப்பும் இனிமேல் செய்ய மாட்டேன், குழந்தைய அடிக்க மாட்டேன். ஆனாலும் இவளுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. அவள் வேலைக்கு போனாலும் புள்ள போனது பிறகு, சார் ஃப்ரிட்ஜெல்லாம் தூக்கிட்டு போய் விற்றுட்டான் சார் அந்த பொண்ணு வர்றதுக்குள்ளார. நீங்கள் ஃப்ரிட்ஜை நீங்கள் தானே சொன்னீங்க, அவன் தூக்கிட்டு போயிட்டான். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பொருள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளரையே வீடே முழுக்க முழுக்க காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இனி வச்சா சில்வர் வெசல்ஸ், எவர் சில்வரில் இருக்கும்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய பாத்திரம் பண்டம். அப்புறம் ஒரு நாள் வர கேஸ் ஒன்று வச்சுருந்தது, அந்த கேஸ் ஸ்டவ்வையும் எடுத்து வித்துட்டான். இது யார் தான் வாங்குறா இவ்வளோ சார்? வாங்கிருக்கேன் சார், ஒரு 500 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு எத்தனை பேர் வேணும் சார்? இல்லை 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு எத்தனை பேர் வேணும்? அடுத்தவங்க கஷ்டத்தில் சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இந்த நாட்டில் இருக்காங்க தானே சார்? அது மாதிரி தான். அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா. நேராக போலீஸ்க்கு போயிடுறா. போலீஸ்க்கு போயிட்டு ரொம்ப கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு அப்படின்னு சொல்கிறா. அம்மா போமா, அனுசரித்து வாழ்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க போலீஸ்காரங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறா, இவ வீட்டில் வந்து இவங்க அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாரு. வேலைக்கு எங்கேயாவது போனால் அந்த சைக்கிளை மிதிச்சு தான் அவள் போவா சார். அப்படி போயிட்டு வரும்போது ஒரு நாள் வீட்டில் வச்சுட்டு வெளியே நின்றுட்டு இருந்தா அக்கா கூட பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படி எடுத்தான் எப்படி கடத்தினானே தெரியாது, சைக்கிளை விற்றுட்டான். இது எப்படி இத்தனை நாள் மிஸ் ஆனிச்சு அப்படின்னு பார்த்து வித்துட்டாரு. நீங்கள் இது ஜோக் அடிக்கிறீங்க, இது வந்து ரொம்ப துயரமான ஒரு விஷயமா இருந்தது. நேராக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. முதல் தடவையே ஒரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இந்த தடவை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே, அம்மா சைக்கிள் உன் புருஷன் திருடிட்டு போயிட்டானா? ஆமாம் அப்படின்னு. திருட்டு கேஸெல்லாம் இங்கே கொடுக்க முடியாதுமா, நீ போய் லா அண்ட் ஆர்டரில் கொடு அப்படின்னு சொன்னான். லா அண்ட் ஆர்டரில் போனால் ஏன் உன் புருஷன் தானமா எடுத்துகிட்டு போனான், இதை போய் நீ கொடுக்குறேன், அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் ஒரு மனைவியா, ஒய்ஃபப்பா நீ அப்படின்னு எல்லாம் பேசி திட்டிடுறாங்க. அந்த ஸ்டேஷனில் திரும்ப வீட்டுக்கு வரான். அப்புறமும் அவனோட தான் வாழ்கிறான். இப்போ என்ன பண்ணுறது, தண்ணி ஜாஸ்தியான உடனே எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அவளை கண்ணா பின்னான்னு திட்டுறான். நீ வேலைக்கு போகிறல்ல, எனக்கு கொடு, இன்னைக்கு 100 ரூபா கொடுத்தே ஆகணும், இன்னைக்கு நான் வந்து குடிச்சே ஆகணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறான். இவன் வந்து மாட்டேன் போட்டு சாத்துன்னு சாத்துறான். நீ வந்து ஒழுக்கமான வாழ்க்கை வாழல, நீ எங்கேயோ போயிட்டு வர, யாரையோ பார்க்குற, நீ எல்லாம் வந்து ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்லி தமிழில் போட்டு திட்டுறான்.
அடிக்கிறான். யோசிச்சு பார்க்குறா. இந்த போலீஸ்க்கு போனால் நீ அங்கே போங்கிறாங்க, அந்த போலீஸ்கிட்ட போனால் நீ எல்லாம் பொம்பளையாமான்னு கேட்குறாங்க. நான் தான் என்ன பண்ணட்டும்னு நேராக கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறான். இந்த மாதிரி தினம் அடி உத என்னுடைய பொருட்களை எல்லாம் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து சீதனம் வந்த பொருட்களை எல்லாம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சீதன பொருட்கள்லாம் யாருது சார்? மனைவியோட தான். அப்போ திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ தன்னை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளோ நாள் விட்டுருந்ததை எல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாரு. தூக்கமே இல்லை, எனக்கு எங்கே போவார் என்ன பண்ணான்னு தெரியல, அந்த மாதிரிலாம் சொல்லி ஃபிசிக்கல் அப்யூஸு, மென்டல் அப்யூஸு, எக்கனாமிக் அப்யூஸ் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் வந்து செக்ஷுவலாக வந்து படு அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். அதுக்கு கூப்பிடும்போது இவ சொல்கிறா, என்னால் இந்த நாத்தத்தோடு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ நீ வேறு யாரையோ வச்சுருக்க. லோயர் கிரேடில் இருக்கிறவங்க பேசுகிற பேச்சுக்கள் தான் இது. இப்படியெல்லாம் கேஸ் இருக்குமானா இருக்குது, வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குது. அப்போது அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான். ஸோ அவன் என்ன சொல்கிறான், நீ வந்து என்னோட படுக்கலைன்னா நான் இந்த வீட்டை வந்து விடமாட்டேன், யாருக்காவது கொடுத்துருவேன், உள்வாடகை கொடுத்துருவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறா, அதுக்கப்புறமா வீட்டை பூட்டி அவன் வந்து பக்கத்தில் போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டை கம்ப்ளீட்டாக பூட்டி அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறான், பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு. இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா பூட்டை உடைக்க முடியலன்னு ஜன்னலை உடைச்சி, மர ஜன்னல் அது, ஜன்னலை உடைச்சி உள்ளே போய் தண்ணியை போட்டு படுத்துருக்குறான். யார் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஏதாவது அவசரத்துக்கு எங்கேயாவது வேலை செஞ்சுருப்பாங்க, எதையாவது கொடுத்துருப்பாங்க. எனக்கு டாஸ்மாக் எல்லாம் வேலையெல்லாம் தெரியாது சார். ஏதோ வாங்கி குவாட்டுற மாதிரி போட்டிருப்பானா என்னவோ தெரில. அப்புறம் உள்ளே வந்து பார்க்கும்போது ஜன்னல் உடஞ்சிக்கிறத பார்த்தோன்னே ஐயோன்னு ஆயிடுச்சு, யாரோ திருட முந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. புருஷன் வந்து திருடுனா அப்போ தோணலை அவளுக்கு. அப்புறம் கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே குடிச்சிட்டு கிடக்குறான். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன்? 1 2 இல்லை சார். கமிஷனர் ஆஃபீஸில் நீங்கள் புகார் கொடுத்தா கூட எங்கே போகும் தெரியுமா அந்த புகார்? கன்சர்ன்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும். அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டும் திரும்ப இங்கே வந்தது, இங்கேயும் சார். இப்படி 1 2 அல்ல, இதே மாதிரி தான் நடக்குது. நடுராத்திரியில் போட்டு அடிக்கிறது, பையனை தூக்கி நான் வெளியே வீசிடுவேங்கிறது. பையன் 5 வயசு பையன், இவன் தூக்கினான்னா அவன் வீசக்கூடியவன் தான். ஏன்னா அவனுக்கு புத்தி வந்து நிலையில் இல்லை. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணினா, இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் தெரிஞ்சது, அப்பா இறந்ததுக்கு அப்புறமா என்னை வந்து பார்க்க வந்தாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா உங்கள் அப்பா உனக்கு ஏதாவது எழுதி வச்சிருக்கிறாரான்னு பார்த்தியா அப்படின்னு கேட்டார். ஏன்னா உங்கள் அப்பாவை பற்றி பேசுகிற போது நீ வந்து சொன்ன, நம்ம ரொம்ப அன்பாக இருப்பார் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுத. அப்படி இருக்கிற அப்பா உனக்கு இவ்வளோ உதவி செஞ்சுட்டு உன்னை நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டுருக்க மாட்டார், ஏதாவது பண்ணியிருப்பார், நீ யோசி அப்படின்னு சொன்ன. அப்புறம் என்ன பண்ணிட்டா, இவோ அதே மாதிரி போய் கேட்குறா அவங்க அண்ணாக்கிட்ட, அப்பாவுடையது தானே இந்த வீடு, எனக்கும் தானே உரிமை இருக்குது, எனக்கு ஒரு ரூம் கொடு, நான் இந்த ரூமில் வந்து இருந்துக்கிறேன், நீ வந்து உன்னோட குடும்பத்தோடு இருந்துக்கோ, நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் அந்த கணவரை நாங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன்னு. நீ டைவர்ஸ் பண்ணிட்டு அவர் எப்படி பாருங்க, அதாவது அந்த வீட்டில் அவளுக்கு பாகம் வந்துடக்கூடாது, அவளை தடுத்து நிற்கணும், நீ ஊர் பூரா சுற்றிட்டு வருவேன், உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது அப்படின்னு பேசுகிறாரு. இவளுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. இல்லை நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், வாடகை கொடுக்க முடியல, அந்த ஆள் குடிச்சிட்டு பண்ணுறான், எல்லா திங்ஸும் எனக்கு போயிடுச்சு, வேறு எதுவுமே இல்லை, நகை நட்டு கூட எதுவும் இல்லை, அப்படியெல்லாம் உன்னை சேர்த்துக்க முடியாது, இந்த வீடு எனக்கு தான் எழுதி வச்சுருக்கிறாரு, அது உனக்கு கொடுக்க முடியாது. அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தபோது இவங்க அப்பாவுடைய நண்பர் ஒருத்தரை சந்திச்சாரு. ஏம்மா கோமதி, எப்படி இருக்க நீயே, நல்லா இருக்கிறியா, ஆள் என்ன இப்படி ஆகிட்டே, உங்கள் அப்பா எவ்வளோ நல்லா பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணார் அப்படின்னு அவர் வருத்தத்தில், நண்பர் அதனால் அவருக்கு தெரியும். அதெல்லாம் கேட்டபோது இதெல்லாம் ஆயிடுச்சுங்க. என்னது, உங்கள் அண்ணன் வந்து வீட்டுக்குள்ளே விடமாட்டேன் நானா? அட பாவி பொண்ணே, அது உன் வீடுமா, உங்கள் அப்பா வந்து முழு வீட்டையும் உன் பேரில் தான் எழுதி வச்சாரு, அவன் ஆம்பளை பையன், வெளியே எங்கே போய் கூட சம்பாதிக்கலாம், சம்பாரிச்சுட்டு அவன் வந்து ஒரு வீடு வாங்கிக்கலாம். இந்த பொண்ணை நான் இந்த மாதிரி விவரம் இல்லாமல் கொடுத்துட்டேன், அவன் சொன்னான்னு நம்பி, நல்ல பையன்கிறத நம்பி நான் சொல்லிட்டேன், கட்டி கொடுத்துட்டேன், என்னால் தான் என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரில் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஐயோ அப்படிங்களா அங்கிள், எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து எனக்கு எப்படியாவது அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவர் சொல்கிறார், நான் கேட்கல, நீ போய் சொல்லு, இந்த வீடு என் பேரில் எழுதி வச்சுக்கிறாரு, நீ என்னை ஏமாத்துறேன்னு கேளு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த நாள் போய் அந்த வீட்டில் போய் கேட்குறான், இந்த வீடை எனக்கு தான் எழுதி வச்சுக்கிறாரு, நீ உள்ளே உட்காந்துட்டு என்ன வர வேண்டான்னு சொல்லலாமா, அது எப்படி சரியாக இருக்க முடியும்
அப்படின்னு அவள் கேட்குறா. யார் சொன்னா இந்த வீடு எனக்கு எழுதி வச்சிருக்கேன்னு? அப்போ நீ வந்து உயிலை கொண்டு வந்து காட்டு அப்படின்னு அவள் கேட்குறா. அப்போ உயிலாவது ஒன்று, அது எனக்கு மட்டும்தான் அந்த வீடு சொந்தம் அப்படின்னு அவன் சத்தம் போட்டுறான். இந்த பொண்ணு மறுபடியும் அவரை போய் பார்க்குறா. அவர்கிட்ட உயிலினுடைய ஒரு நகலை வந்து அவங்க அப்பா புத்திசாலித்தனமாக கொடுத்து வச்சிருந்தார். சரியா? அந்த நகலை இவளுக்கு கிடைக்குது. இவர்கிட்ட சொன்னார், அம்மா இதை இதோடு எழுதி வைக்கல, அவருக்கும் உங்கள் அண்ணனை பற்றி தெரிஞ்சிருக்கும் தானே, அதனால் இவர் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் உயிலை ரெஜிஸ்டர் பண்ணினார், அதனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போய் பாருங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு நான் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குதான்னு பார்க்குறேன், அதுக்கு நடுவில் இந்த தேதிக்கு வாமா ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு நீ வந்துரு, அங்கே போயிட்டு நம்ம காப்பி போடலாம். வழக்கமாக அவங்க பாஷையில் அதை காப்பி டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. காப்பி போடுறதுக்கு உனக்கு வந்து அதுக்கு வழி இருக்குது, அதுக்கானதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணிவிட்டு அது நகல் எடுத்த போது தான் தெரிஞ்சது அந்த பையனுக்கு அந்த வீடே கிடையாது, இவ பேரில் தான் இருக்குது. நல்லா ஏமாற்றிட்டு இவ்வளோ நாள் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணினா, என்கிட்ட வந்து இந்த காப்பி டாக்குமெண்ட் பற்றி எல்லாம் எடுக்கிறதுக்கு வழியெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம், அதுக்கு வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா நீ கேஸ் போடணுமா அப்படின்னு. நீ ஏமா கேஸ் போடுற, நீ போய் உள்ளே உட்காரலாம், ஆனால் முதல்ல நீ யார் மேலே ஒரே நேரத்தில் நிறைய எதிரிகளை வச்சுக்க முடியாது, நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுன்னு. நான் வந்து இதை தள்ளி போடுறேன் மேடம், கொஞ்ச நாள் கழிச்சு கூட எங்கள் அண்ணங்கிட்ட நான் வாங்கிக்கிறேன், என்னால் இந்த புருஷனோட இனி வாழவே முடியாது அப்படின்னு. நீ வேலைக்கு போயிட்டு யாரோடவோ போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான், என்னால் அவனோட வாழவே முடியாது. ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் குழந்தை பசிக்குதுன்னு வீட்டில் அழுதுட்டு வந்திருக்கா. இவ வந்து புருஷங்கிட்ட அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த டெய்லர் வந்து சத்தம் கேட்டு யாரை அடித்து அழுத கேட்கும் தானே, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பன்னும் ஒரு டீயும் வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு கொடுத்தாராம். உடனே ஆரம்பிச்சிட்டான், நீ அவனை தான் வச்சுக்கிற, நீ அவனை தான் வச்சு, எப்பா அவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. எங்கள் பக்கத்தில் கடை வச்சுருக்குறாங்க, அவங்க மனைவி வராங்க, பிள்ளைங்க வராங்கன்னு அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது, எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. வந்தால் நேரம் எங்கிட்ட, மேடம் எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஸோ நாங்கள் டிவோர்ஸ்க்கு போட்டோம், பெட்டிஷன் போட்டோம், க்ரூயல்ட்டி கிரவுண்டில் பெட்டிஷனை போட்டோம். அவர் நோட்டீஸே வாங்கலை. நோட்டீஸ் எங்கே போகும், அதே அட்ரஸ்க்கு தானே போகும். அதே அட்ரஸில் புருஷனும் இருக்கிறான்னு சொன்னாலே நம்பரே பண்ண மாட்டேங்கிறாங்க சார் ஃபேமிலி கோர்ட்டில். ஒரே வீட்டில் தானே புருஷன் முன்னாடி இருப்பாங்க, அவர் வீட்டை விட்டு போகலைன்னா அப்போ 2 பேரும் எங்கே இருப்பாங்க, அதே இடத்துல தானே இருப்பாங்க. அப்புறம் ஆன வரைக்கும் சொல்லி பார்த்தோம், ஆனால் இங்கே நம்பர் பண்ணலன்னு சொன்னோடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம், இந்த மாதிரி அவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கொடுத்தோம். ஏமா வாடகைக்கு இருக்கிற வீடு தானேம்மான்னு. அப்போ வாடகை பணத்தை எடுத்து வைக்க சொல்லுங்கள். அவன் சத்தியம் பண்ணி நான் கொடுத்துட்றேன் இனிமேன்னு சொல்லிட்டு 1 வாரம் 10 நாள் இருந்தானா, நான் விட்டுடுன்ட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தாப்பில் அவன் வந்து மாட்டும் போது கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துரு, சார் இது நான் தான் இருக்கிறேன், நான் வந்து இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன், அவனையே இருந்துக்க சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவர்கிட்ட போய் ஒரு 4 or 5 days நான் இங்கே இருக்கிற அங்கிள்னோடனே அவர் சரிம்மா வாமா, உங்கள் அப்பா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடக்குமான்னு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு இருமா அப்படின்னு. அவங்க அம்மா வந்து அந்த அங்கிளோடைய மனைவி வந்து அந்த பொண்ணுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கவலைப்படாதரா எல்லாம் சரியாக போயிடும். 3 நாள் 4 நாளுங்கிறது ஒரு 2 வாரமே ஆயிடுச்சு. அதுக்குள்ளே மாத தேதி வந்தது, வாடகை இல்லை, உள்ளே பார்த்தா எந்த திங்ஸும் இல்லை. அந்த வீட்டுக்காரம்மா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவனை பிடிச்சி வெளியே துரத்திருச்சு. இப்போ அவன் வேற எங்கேயா தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணினோம், நாங்கள் அந்த வீட்டில் இல்லை, இப்போ அவன் எங்கே இருக்கான்னா அவங்க அக்கா வீட்டு அட்ரஸ் போட்டு அவங்க அக்கா வீட்டு அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்பினோம், நோட்டீஸ் ஒன்று அனுப்பினோம். அப்போ பார்த்தா அந்த அக்கா வீட்டில் தான் அவன் இருந்தான். அவனுக்கு தெரியல என்ன வந்திருக்குன்னு. அக்கா வீட்டில் ஜாமான்ல இருந்துச்சா மேடம்? அவன் அன்னைக்கு தானே போயிருக்கான், அதெல்லாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நான் தொடர்கதை தான் எழுத முடியும், 20 நிமிஷம் கதையெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவன் வாங்கிட்டு என்னங்கும்போது கொடுத்துட்டு வாங்க மாட்டேன்னா, அப்புறம் அவன் பிடிக்கலன்னா நீ வாங்கலைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம் அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். யார்? பெய்லிஃப் அப்படி சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, ஆனால் அதில் சில வேலைகள்லாம் பண்ணி ஒரு போலீஸாரோட கூட போட்டு அனுப்பி அப்படி தான் பண்ணினோம் நாங்கள். அதில் அப்புறம் நோட்டீஸை வாங்கிட்டார். அப்புறம் அடுத்த நாள் தேதி வந்தவுடனே அங்கேருந்து கோர்ட்டுக்கு வரான் சார். கோர்ட்டுக்கு வந்துட்டு அப்படி எழுதுகிறான், அம்மா நான் வந்து என் மனைவியை அப்படி நேசிக்கிறேன், என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க, என் குழந்தை இல்லாமல் எனக்கு உயிரே இல்லை, ஒரே அணத்தில் இருந்தோடனே அந்த அம்மா பார்த்தார். அந்த அம்மா பார்த்துட்டு இங்கே பார், கிளம்பு முதல்ல, இதெல்லாம் இங்கே பேசாத, வக்கீல் இருக்காங்களே உங்களுக்கு, வக்கீலை விட்டு பேச சொல், நீ பேச முடியாது, ஒன்றா வக்கீல் பேசட்டும், வக்கீல் இல்லைன்னா நீ, எனக்கு வக்கீலே இல்லைம்மா, வக்கீல் வைக்கிறதுக்கு வசதியே இல்லைம்மா, நீ சோறு சாப்பிட்றியா? சாப்பிடுவேன் அப்படின்னு. இந்த பொண்ணு உடனே தண்ணி நிறைய போடுவாருங்க, அதுக்கெல்லாம் உனக்கு யார் காசு கொடுக்குறா? இல்லைம்மா இப்போல்லாம் நான் போடுறதில்ல, என் பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். சரின்னு இலவச சட்ட உதவி மையத்தில் சொல்லி ஒரு
ஆளை வந்து அட்வொகேட்டை வந்து என்கேஜ் பண்ணலாம். இலவச சட்ட உதவி மையத்தில் வச்சாலும் வர வேண்டியது யார் ஃபேமிலி கோர்ட்டுக்கு? ஹஸ்பண்ட் வரணும்ல. அவன் தண்ணியை போட்டு கிடந்தா எப்படி வருவான்? வரல. ஒரு தடவை வந்தான், 2 தடவை வந்தான், அதுக்கப்புறம் வரல. பார்க்குற வரைக்கும் பார்த்தாங்க. ஒரு 4-5 தடவை ஆனதுக்கு பிறகு ஃபைனலாக ஒரு நோட்டீஸ் கொடுமா, நீ போலீஸ் மூலமாக கொண்டே கொடு அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ஆர்டராகவே நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோம். டு சர்வ் இட். ஏன்னா ஏற்கனவே கொடுத்தாச்சு, இல்லைன்னா பேப்பரில் தான் பப்ளிகேஷன் கொடுக்கணும். ஜட்ஜு மாட்டேன்ட்டாங்க. போலீஸ்க்கெல்லாம் நான் உத்தரவிட முடியாது, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ பேப்பரில் பப்ளிகேஷன் கொடு. அவர் பேர் போட்டு அவர் வந்திருந்தார் முதல்ல. இப்போ இவ்வளவு நாளும் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிகேஷனை கொடுத்தோம். நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வரலைன்னு உடனேயே ஜட்ஜு பார்த்தாங்க. நீட்டாக எல்லாத்தையும் எழுதியிருக்கோம் பாயிண்ட்ஸு. அதுக்கு டாக்குமெண்ட்ஸ், எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் போச்சு, 100க்கு கூப்பிட்ட அன்னைக்கான கால் ரெக்கார்டு எல்லாமே இருக்கிறதுல. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்தாங்க. பெரிய விடுதலை. என்னென்னா, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்படி வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியறதில்ல சார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தம், இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பையனுடைய அக்கா கூட அந்த பையனை சரி பண்ண பார்த்துருக்கலாம், கொஞ்சம் ஆதரவாக இந்த பொண்ணோடு இருந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் நீ வெளியே சுற்றினா அவனை எப்படி இருப்பான், உன்னால தான் அவன் தண்ணி போடுறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். ஸோ ஒரு சாதாரண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இன்றைக்கு உதவி செய்வதற்கு முன்வருகிறவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவள் வேலைக்கு போனாலே பெண் தகாத உறவு கொண்டிருக்கான்னு சொல்கிற பழிய வந்து இப்போவும் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரியான எண்ணங்களே வந்து இந்த சமூகம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த கதையில் நான் சொல்லக்கூடியது. அந்த பொண்ணு இப்போது அதுக்கப்புறமா நேராக போய் சிட்டி கோர்ட்டில் போய் கேஸை போட்டு ப்ராப்பர்ட்டியும் பிடிச்சி. இந்த மாதிரியான எண்ணங்கள் சமூகத்தில் நிச்சயமாக மாற வேணும். ஒரு பொண்ணு வந்து வீட்டு வேலைக்கு போகிற பெண்ணு எதுக்காக போகிறாங்க? ஒரு இவ்வளவு சாப்பாடு கிடைக்குமா, மாதமான ஒரு 3000 கிடைச்சா கூட நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாமேன்னு நினைக்கலாம். ஆனால் வெளியே போய் வேலை செய்கிற பெண் அப்படின்னு சொன்ன உடனேயே தப்பான பெண் அப்படின்னு சொல்லுகிற அந்த மனோபாவத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம். ஒன்றும் இல்லை, அவங்க சிஸ்டர் கூட கொஞ்சம் அனுசரியாக இருந்திருந்தா அவர் வந்து கட்டாயமாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க முடியும், அல்லது இந்த மாதிரி கெட்ட வார்த்தையாவது பேசாமல் இருந்திருக்கலாம். இந்த சமூகத்துக்குன்னு இந்த மாதிரி பரிதாபமான வேதனையில் இருக்கிற பெண்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு அதுக்கப்புறமா பண்ணா பாருங்கள், இத்தனை நடந்தாலும் கூட தொடர்ச்சியாக போராடி கோர்ட்டில் போய் கேஸை போட்டு உயிலினுடைய டாக்குமெண்ட்டை காட்டி இவ தான் வந்து அந்த வீட்டுக்கு உரிமையாளர், அதுவும் வாரிசு அப்படின்னு ப்ரூவும் பண்ணினாவும். அதனால் சின்ன பொண்ணு தான், எத்தனை தடவை போலீஸ்க்கு போனான், எத்தனை அடி வாங்கினான், எவ்வளவு மோசமானதெல்லாம் அவள் அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் தொடர்ச்சியான போராட்டம் அவளுடைய வீட்டை அவளுக்கு மீட்டு கொடுத்தது, அவள் கணவனிடமிருந்து விடுதலை பெற செய்தது. இப்போ வந்து வேற ஒரு துணிக்கடையில் வீட்டு வேலையை விட்டுட்டு இப்போ துணிக்கடையில் போய் சேல்ஸ் உமனாக அந்த பொண்ணு வேலை செய்கிறா. குழந்தைய அதே கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்குது, கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அது எனக்கு தெரியும். நல்ல ஒரு சந்தோஷமான எண்டிங்கும் இருக்குது. இல்லை, குடிப்பழக்கம் குடும்பத்துக்கு கேடுங்கிறது இதை விட ஒரு சூட்டபிள். கரெக்டாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.